கார்த்தி, நான் இப்போ சொல்றேன், இது நான் அவனுக்காகலாம் பண்ணல. அந்த கம்பெனி நம்ம கை கிடைக்கணும்னா அந்த கம்பெனி நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கணும், அதுக்காகத்தான். டேய், நம்ம குடும்பத்துல அவன் இவ்வளவு வேலை பார்த்திருக்கான். கர்ப்பிணி பொண்ணு கூட பார்க்காம அந்த பொண்ணு ஜெயிலுக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தி இருக்கான். இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு அவன் மட்டும் நிம்மதியா வெளியில சுத்திட்டு இருக்கான். அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா. அந்த இன்ஸ்பெக்டர் கலிவர்தன் விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. நாங்களும் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் இருந்தாலும் அர்ஜுன் பேரை சொல்ல தான் போறான், அவன் ஜெயிலுக்கு போக தான் போறான். அதுக்கு முன்னாடி நம்ம சொத்து கேஸ் கோர்ட்டுக்கு வரதான் போகுதுல்ல, அப்போ கண்டிப்பா நம்ம சொத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கியே தீரணும். கண்டிப்பா நம்ம வாங்குவோம்டா. இதுக்கு மேல அவனுக்கு அடி மேல அடி விழதான் போகுது பாரு. என்ன சத்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருக்காங்க. சாரி வசு, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ரொம்ப டயர்டா இருந்தது அதான். என்ன சரஸ் நீங்க? நான் என்ன ஸ்கூல் பிரின்சிபலா என்கிட்ட எக்ஸ்கியூஸ்லாம் கேக்குறீங்க? நான் என்ன உங்களை ஹெல்ப் பண்ண சொன்னேன்? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, அது போதும். ம்? என்னம்மா உடம்பு எப்படி இருக்கு இப்ப? நான் நல்லா இருக்கேன் மாமா. ஏன் எல்லாரும் என்னை ஏதோ நோயாளி மாதிரி பாக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. டாக்டர் உன்னை ஜாக்கிரதை பாத்துக்க சொல்லிருக்காருல, அதனாலதான். உனக்கு எதுவும் பயம் இல்லையம்மா? எனக்கு என்ன அத்தை பயம்? என்னை சுத்தி நீங்க எல்லாரும் இருக்கீங்க. என் மேல பாசத்தை கொட்டி தீக்குறீங்க. இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறப்ப நான் எதுக்கு பயப்படணும்? அம்மா, சரஸ்வதிலாம் நல்ல தைரியமா தான் இருக்கா. நான் தான் நேற்று கொஞ்சம் பயந்து போயிட்டேன். அவ தான் எனக்கே ஆறுதல் சொன்னா. நல்லதுதான். எந்த ஒரு கஷ்டத்திலையும் நம்ம தன்னம்பிக்கையை மட்டும் விடாம இருந்தா போதும். கரெக்ட்மா. நல்லது மட்டும் தான் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலே போதும். பாசிட்டிவ் தாட்ஸ்ல அவ்வளவு பவர் இருக்குங்க. அப்படின்னா நம்ம வீட்ல எல்லாருக்குமே பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது சரஸ்வதிக்கும் குழந்தைக்கும் நல்லதுதான். தமிழ், நேத்து தானே கம்பெனிக்கு வர முடியாம போச்சு. இன்னைக்கு வேணா வரட்டுமா? இல்ல சரஸ், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஒரு 2-3 நாள் போட்டு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என் மேல இப்படி எல்லாரும் அனுதாபப்படுறது நிறுத்துங்க. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தானே நானும் ஹாப்பியா இருப்பேன். சரஸ் சொல்றதும் கரெக்ட் தான். அவங்க நல்லதா இருக்காங்க. நாம அவங்கள இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக்காம இருந்தாலே போதும். கரெக்டா சொன்னமா. இப்போ வாழ்க்கையில நம்மளுக்கு கவலை இருக்கேன்னு மேலும் கவலைப்பட்டோம்னா அந்த கவலை போயிடுமா? நாம யாரும் கவலைப்படாம இருக்கணும்னா கவலையை பத்தி கவலையே படக்கூடாது. அப்பதான் நம்ம கவலை இல்லாம இருக்க முடியும். டேய், ஏன்டா நீ கவலைன்னு தவளை மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? இப்படி எல்லாரும் சிரிச்சுட்டே இருந்தாலே நானும் பாப்பாவும் நல்லா இருப்போம். அவ்வளவுதானம்மா, சிரிச்சுட்டா போச்சு. வயித்துல பாப்பா பயந்துட போதுரா.